Hello everyone. In the video R programming unit 1 concepts பார்க்க போறோம். What is R? Installing R and R Studio. R Studio overview. Working in the console. இந்த topics எல்லாம் பார்க்கலாம். First, what is R? So what is R? R is a programming language. So it is a open source programming language. ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரீ டு யூஸ். நெக்ஸ்ட் specially designed for statistical computing, analyzing the data, graphical representation, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு சார்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா early 1990s கிரியேட் பண்ணாங்க பை ராஸ் இஹாக்கா அண்ட் ராபர்ட் ஜென்டில்மேன். இது வந்து மாடர்ன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Why choose R programming? ஸோ எதுக்காக R programming நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு R ப்ரோக்ராமிங்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். நிறைய ஃபீல்ட்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த R ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி டேட்டாஸை அனலைஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் R. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் R என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், designed for data. So already சொன்ன மாதிரி we are analyzing a huge data. So அதுக்கு நம்ம நிறைய features வந்து இது provide பண்ணுது. So it is designed for data. Next, large package repository. So it have nearly 15,000 packages இருக்கு. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வேணாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஆர் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ், மேக் அண்ட் தென் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எல்லாம் நம்ம வந்து ஆர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். Next, great for visualization. Great for visualization பார்த்தீங்க அப்படின்னா because it provides a graph and plots for our data analyzing. நம்ம அனலைஸ் பண்ற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் அ கிராஃப் அண்ட் பிளாட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி. நம்ம ஒரு தடவை நம்ம கோட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வேரியஸ் இப்போ டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து ரன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை கெட் பண்றோம். அகெயின் நம்ம ஃபியூச்சர்ல மறுபடியும் டேட்டாஸ் சேஞ்ச் ஆக ஆக அது அந்த கோட்ஸ்லயே நம்ம ரிப்பீட்டடா ரன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் integration which combines with the other languages like Python, C++ ஓடலாம் வந்து இன்டிகிரேட் பண்ணி இதை ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் applications of R. So applications of R பார்த்தீங்க அப்படின்னா data science and machine learning. So data science and machine learning ஃபுல்லாவே வந்து டேட்டாஸை தான் வந்து அனலைஸ் பண்றோம். டேட்டாஸை தான் நம்ம இன்புட்டாக கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்றோம். ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்ல ஆர் யூஸ் பண்ணோம். டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், மிஷின் லேர்னிங் டாஸ்க் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் யூஸ் ஆர் ஃபார் குவான்டிடேட்டிவ் மாடலிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் மாடலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு நம்ம வந்து புதுசா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவே நம்ம டெவலப் பண்ணலாம் குவான்டிடேட்டிவ் மாடலிங் யூஸ் பண்ணி. And then we can predict future scenario with the result and then risk analysis நம்ம கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிங் த மெடிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு அண்ட் தென் ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் academia researchers and statisticians use R for data analysis and publishing reproducible research purpose. ரிசர்ச்லாம் hypothesis testing, statistics யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர் ப்ரோக்ராமிங். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர் ப்ரோக்ராமிங்ல
First advantage is comprehensive statistical tools, where it includes many statistical functions and models for analyzing the data. So Rல நிறைய statistical functions இருக்கு, methods இருக்கு for data analyzing. Next, customizable visualization. So R visualizationல நம்ம already பார்த்தோம், it provides a chart, graph, heat map எல்லாமே வந்து டீட்டெயிலா ப்ரொவைட் பண்ணும். நம்ம டேட்டாக்கு ஏத்த மாதிரி கூட நம்ம chart and heat map எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Next, extensive community support. R வந்து large number of users யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, forums and tutorials வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய tutorials அவைலபிளா இருக்கு. Next, highly extendable. So highly extendable is where it have 15,000 R packages இருக்கு, which means நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம நிறைய functions methods வந்து நம்ம யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ப்ராஜெக்ட டெவலப் பண்ணிக்கலாம். Disadvantage of R programming. First, memory intensive. Why it is memory intensive அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because நம்ம வந்து நிறைய large data sets வந்து ரன் பண்ணும்போது it consumes a lot of memory. நிறைய memory வந்து consume பண்ணும், and then அதோட processing speed அதையுமே வந்து slow பண்ணும். So large data sets ஓட நம்ம work பண்ணும்போது it is memory intensive. Next, limited support for data handling. So மத்த programming languages மாதிரி இல்லாம இதுல data handling features வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. So that's why it is limited support for data handling. Next, steeper learning curve. Steeper learning curve அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மீன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு இதை வந்து கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், because it have a complex features like complex data structures as vectors, list, data frames. இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, லேர்ன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சின்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரே பாத்தீங்க அப்படின்னா லெசர் தென் ஆரோ போட்டு ஐஃபன் போர்டு இப்படிதான் இருக்கும் இதோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரே. நெக்ஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பைத்தான் C++ மாதிரி இல்லாம கொஞ்சம் லாகா தான் இருக்கும். அதோட ஸ்பீட் ஸ்லோ, மெமரி கன்சியூம் பண்றது அதிகமா இருக்கும். தென் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இதோட ஸ்பீடும் கம்மியா தான் இருக்கும். Installing R and RStudio. RStudio பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதுலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ். அதாவது ஈஸியா நம்மளால சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா IDE for R, which means it provides syntax highlighting, code completion and debugging tools. Next, project management, which means நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து நல்லா பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக it organizes scripts, data and visualization. Next, data visualization. Data visualizationக்கு இதுல நிறைய powerful plotting libraries இருக்கு, like ggplot2. GG means grammar of graphics. Next, package management. இது பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் through CRAN, that is comprehensive R archive network. இதை யூஸ் பண்ணி நம்மளோட பேக்கேஜஸ் ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட், R markdown. R markdown பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட், டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் இதை மூணுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணும். Last one, collaboration, which supports JIT and RStudio server. இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணும் for project sharing and team work. நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். Next, install R. So first வந்து comprehensive R archive network website, CRAN website போனீங்க அப்படின்னா we can see the link for Windows operating system. For example, download R for Windows அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல டேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் லிங்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோடட் ஃபைல் நம்மளோட ஃபைல் மேனேஜர்ல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்கா தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸே நம்ம அக்செப்ட் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஆர் ஸ்டுடியோ. ஸோ இன்ஸ்டால் ஆர் ஸ்டுடியோல ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பேஜ் நம்ம போயிட்டு அங்க வந்து டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்மளோட சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிடும். அதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பை அக்செப்டிங் த டிஃபால்ட் செட்டிங்ஸ். நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மெனுல ஆர் ஸ்டுடியோ சர்ச் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேரை நம்ம ஓபன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் லெஃப்ட் சைட்ல இருக்க இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு பேனல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்சோல், என்விரான்மெண்ட் அண்ட் ஹிஸ்டரி, ஃபைல்ஸ், பிளாட், பேக்கேஜஸ், ஹெல்ப், இந்த டேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சோல் பேனல் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கன்சோல் பேனல். இங்கதான் நம்ம கமாண்ட்ஸை என்டர் பண்ணுவோம். கோட்ஸை வந்து ரைட் பண்ணி அவுட்புட்டை வந்து இமீடியட்டா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாப் ரைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்விரான்மெண்ட் ஹிஸ்டரி டேப்னு 2 டேப் இருக்கு. ஸோ என்விரான்மெண்ட் டேப் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம என்விரான்மெண்ட் டேப்ல பார்க்கலாம். ஹிஸ்டரி டேப்ல நம்மளோட கமாண்ட்ஸை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம் ஹிஸ்டரி டேப்ல. நெக்ஸ்ட் another view example ggplot2 example command கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது லெஃப்ட் சைட்ல இருக்க இமேஜ்ல இருக்கு. ஸோ அந்த பாட்டம் ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேப்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ், பிளாட்ஸ், பேக்கேஜஸ், ஹெல்ப், வியூவர், டுட்டோரியல், வியூவர்னு நிறைய டேப்ஸ் இருக்கு. ஸோ ஃபைல் டேப்ஸ் நம்மளோட கரண்ட் டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குன்றத டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் பிளாட் டேப்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கிராஃப்ஸ் அண்ட் பிளாட்ஸ் நம்மளோட ஆர் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராஃப்ஸ் பிளாட்ஸ் டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க பிளாட்ஸ். The packages display the installed packages. பேக்கேஜஸ் டேப் போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ புதுசா ஏதாவது வேணும் பேக்கேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெல்ப் டேப் ப்ரொவைட்ஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் சப்போர்ட். நிறைய ரிசோர்சஸ் ஃபோரம்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க நம்மளுக்கு சாஃப்ட்வேர்லயே இட் ஹேவ் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது டாக்குமெண்டேஷன் இருக்கு. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் வியூவர் டேப் இஸ் யூஸ்டு டு வியூ லோக்கல் வெப் கண்டென்ட் ஜென்ரேட்டட் வித்தின் ஆர். ஸோ ஆர்லயே லோக்கல் வெப் கண்டென்ட்டை நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். Next features of RStudio, it is user friendly and then writing and storing reusable programs. Next, all imported data and newly created objects like variables, functions, இதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து access பண்ணலாம். Next, comprehensive assistance like code automation, auto completion. So code auto completion is நம்ம டைப் பண்றோம் கோட் டைப் பண்றோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் டைப் பண்ணும்போதே அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி டு ஆர்கனைஸ் அண்ட் ஷேர் தி ஒர்க் வித் த பார்ட்னர்ஸ். நம்ம ஒர்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளாட் ஸ்னிப்பெட்ஸ் கிராஃபிக்கலா டிஸ்பிளே பண்ணணும் நம்மளோட ரிப்போர்ட்ஸை. சிம்பிள் டெர்மினல் அண்ட் கன்சோல் ஸ்விட்சிங் இருக்கு. ஆப்ரேஷனல் ஹிஸ்டரியை வந்து நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணலாம். அண்ட் தென் இட் ஹேவ் நியூமரஸ் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் RStudio சப்போர்ட். நம்ம எப்படி வந்து இது சாஃப்ட்வேரை யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸா வந்து RStudio வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் இன் த கன்சோல். ஸோ கன்சோல்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் நம்ம பார்த்துருக்கோம் கோட் கம்ப்ளீஷன். ஸோ கோட் கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே SUB டைப் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் பண்ணும்போதே லிஸ்ட் ஆஃப்
டேட்டா வந்து இங்க கொடுத்துருச்சு. லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் இங்க டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கோட் வந்து என்டர் ஆயிடும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சப்செட் நீங்க செலக்ட் ஆயிருக்கோம், இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுல என்ன யூஸ், ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் வெக்டார்ஸ், மேட்ரிசஸ் ஆர் டேட்டா ஃப்ரேம்ஸ் which means கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது இங்க டிஸ்கிரைப் பண்ணி. Code completion also works for function arguments. Function argumentsக்கும் code completion work பண்ணும். For example, subset அப்படின்றது இங்க function, அது bracket போட்டுட்டு நம்ம உள்ள arguments கொடுப்போம். arguments என்ன கொடுப்போம், variables தான் நம்ம அங்க வந்து arguments நம்ம pass பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் சப்செட் ஈக்குவல் டு செலக்ட் ஈக்குவல் டு ட்ராப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இது டிஃபால்ட்டா டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நம்ம வந்து கோட் கம்ப்ளீஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்லுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இஃப் வி டைப் சப்செட் பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா தென் நம்மளுக்கு எந்த வேரியபிள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இங்க ஆர்குமெண்ட்ஸ்ல பாஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Ctrl+1 யூஸ் பண்ணி நம்மளால சோர்ஸ் எடிட்டருக்கு மூவ் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். Ctrl+2 கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஃபோக்கஸ் டு த கன்சோல். Ctrl+L கொடுத்தீங்க அப்படின்னா கன்சோல்ல இருக்க கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது கிளியர் பண்ணிடும். லாஸ்ட் எஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ட் ஆர். ஸோ ஆரை வந்து ஸ்டாப் பண்ண நம்ம எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணலாம். retrieving previous command. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கமாண்ட்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது ஆல்ரெடி டைப் பண்ண கமாண்டை நம்மளுக்கு திருப்பி டைப் பண்ற சுச்சுவேஷன் அக்கர் ஆகும். ஸோ அந்த டைம்ல இங்க ஆர் கன்சோல், ஸ்டாண்டர்ட் ஆர் கன்சோல், ஆர் ஸ்டுடியோ கன்சோல் வந்து ability to recall previous commands. ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க கமாண்ட்ஸை ரீகால் பண்ற எபிலிட்டி அதை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இங்க பை யூசிங் ஆரோ கீஸ், அப் கீ யூஸ் பண்ணி நம்மளால ப்ரீவியஸ் கமாண்ட்ஸை ரீகால் பண்ணலாம். டவுன் கீ யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆஃப் அப்பை யூஸ் பண்ணிக்கலாம், கமாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரி எக்ஸாம்பிள் இருக்கு. அப் கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்மரி எக்ஸாம்பிள், ஹெட் எக்ஸாம்பிள், நேம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நம்மளால மேல இருக்க கமாண்ட்ஸை வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி நம்மள செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன் கீ யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் எக்ஸாம்பிள் போயிடுச்சு, ஹைலைட் பண்ணுது அப்படின்னா, இல்ல எனக்கு ஹெட் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நீங்க டவுன் கீ யூஸ் பண்ணி ஹெட் எக்ஸாம்பிளை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவீவிங் a list of recent commands நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா Ctrl+up key யூஸ் பண்ணி நம்மளால லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸை ரிவ்யூ பண்ண முடியும். That's all about working in the console. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க, நெக்ஸ்ட் வீடியோல arithmetic operators, logical operators using functions. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். நான் வந்து ஆர் ப்ரோக்ராமிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி நான் வந்து யூனிட்ஸை கவர் பண்ணிட்டே வர போறேன். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் our channel. Thanks for watching.